எபிசோட் 4ல மறுபடியும் அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் எங்கேயோ வேக வேகமா தலை தெறிக்க ஓடுறான். ஓடி போனா அங்க ஒரு இடத்துல கும்பலா எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அதை விளக்கிட்டு யாரையோ பார்க்க ட்ரை பண்றான். பார்த்தா அவங்க அப்பா வாயிலெல்லாம் நுர தள்ளுற அளவுக்கு கிடக்காரு. ஆனா யாருமே அவங்க கிட்ட போகவே இல்லை. யாருமே அவரை போய் காப்பாத்தவே இல்லை. ஏன்னு தெரியல. எல்லாம் கல்லை விட்டு எறிஞ்சு அடிக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணாரோன்னு தெரியல. அந்த நேரத்துலயும் அதே பிளாக் டாக் தான் அந்த இடத்துக்கு ஓடி வருது. ஓடி வந்து யாருமே கிட்ட போகலனாலும் அந்த டாக் மட்டும்தான் அந்த இடத்துல கிட்ட போய் பாக்குது. அது அப்படியே அந்த குட்டி பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன் பார்த்தா, இப்ப அவங்களுடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு ஹீரோவும் அவர் கூட ஒர்க் பண்றவங்களும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. எதை பத்தினா இந்த கர்நாடகா இஷ்யூவை பத்தி. இப்ப இந்த விஷயம் வெளில போனா நமக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் அவமானமா போயிடும். அதனால இந்த விஷயத்த எப்படியாவது வெளில தெரியாம முடிக்கணும் தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த விஷயத்த விட்டுட்டு அம்புலிய தேடுறதை விட்டுட்டு ஐயப்பனை தேடி போனாதான் அம்புலிய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப ஐயப்பனை தேட சொல்றாங்க. இப்ப இதுல இருக்கிற ஒரே க்ளூ பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ரியான் கார் தான். அது மட்டும் தான் அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இப்ப இவங்க எப்படியாவது இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்போ அந்த டாக் ரிட்டைர்மெண்ட் ஹோமுக்கு போக சொன்னாங்க இல்லையா, அவரும் வந்துடுறாரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்னதான் அவனுங்க தெரியாத மாதிரி மறைச்சாலும் இவரு நல்லாவே தெளிவா சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க சார், நான் கேட்டா கரெக்டா உண்மை வரலங்கிற விஷயத்த அவர் கரெக்டா சொல்றாரு. இப்ப ஐயப்பனுடைய ஒய்ஃபை வந்து விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுது. இருந்தாலும் இவங்க விடுற மாதிரி தெரியல. நாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா உங்ககிட்ட கேக்குறோம். எங்களுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நைட்டு அம்புலி சாரும் ஐயப்பனும் மீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வீட்டுல தான். அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும், சொல்லுன்னு சொல்லி கேட்டதும் அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அம்புலி சார் அன்னைக்கு வந்ததாவும், ஐயப்பன் கிட்ட இந்த பணத்தை பத்தி பேசினதாவும், ஐயப்பனும் ஏதோ 5000 10,000 தான் ரெடி பண்ணிடலாம், 10 லட்சம் கேட்டா எப்படி சார் ரெடி பண்றதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி பேசும்போது இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அம்புலி சொன்னதாவும், இதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் திருப்பங்கூர்னு சொல்லிட்டு அம்புலி சாரு ஐயப்பன் கிட்ட சொன்னதா அவங்க ஒய்ஃப் சொல்லுது. அதுக்கு மேல என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்டா, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னை வச்சுக்கிட்டு எந்த விஷயம் பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியும். அதனால இந்த விஷயத்த இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு சொன்னதும் இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பங்கூருக்கு எதுக்கு போகணும், திருப்பங்கூர்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் உனக்கு காலே வரலையான்னு சொல்லி கேட்டா, வரவே இல்லைன்னு இந்த அம்மா அடிச்சு சொல்லுது. ஆனா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு தான் போலீஸ் அங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட ஐயப்பன் ஒரு நாள் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, வா நம்ம எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம். காலத்துக்கு இந்த அம்புலி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, இதுக்குதான் நம்ம உயிர் வாழ்றோமான்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிடுறாரு. ஆனா ஒய்ஃப் ரொம்ப ஹானஸ்டா என்ன சொல்லுதுன்னா, ஜெயில இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு, அவரை நான் மறக்கவே மாட்டேன். அதனால அவருக்கு என்னைக்குமே அவருக்கு எதிரா நான் செயல்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் போனை கட் பண்ணிடுது. இதுதான் சார் அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில அந்த ப்ளூ ரியான் காரையும் காட்டுறாங்க. எங்கேயோ தூசி தம்பட்டெல்லாம் படிஞ்சு ஒரு இடத்துல கிடக்கு. வேற எங்கெங்கெல்லாம் ப்ளூ ரியான் கார் இருக்கோ எல்லா காரையும் தேடி போறா. இதுக்கு இடையில வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் இருந்தாரு இல்லையா, அவருடைய ஜீப்புக்கு வருது. என்னென்ன வருதுன்னா, அந்த விரல பத்தின நியூஸ் தான். அந்த விரல பத்தி உங்க யாருக்காவது ஏதாவது நியூஸ் தெரிஞ்சா நீங்க உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த இன்ஃபார்ம் போகுது. அது விஷயமா அவர் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம ஹையர் அபிஷியல் கிட்ட அம்புலி சார் கூட ஒர்க் பண்ணவர், ஒரு நாளாச்சும் நான் போயிட்டு வந்துடுறேன் சார், என் பொண்டாட்டி என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவா சார், சொல்ல கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவரும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த நேரம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹையர் அபிஷியலுக்கு போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, சோ உங்க ஸ்டேஷன்ல இருந்து யாராவது இங்க ஒரு ஆள் வந்தாங்க, இந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே நேரம் போலீஸ் எல்லாரும் இந்த ப்ளூ ரியான் காரை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அந்த கார் நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் கிட்ட போயும் பாக்குறாங்க. ஆனா முன்னாடியே அந்த விநாயகர் சிலை இருக்குன்னு சொன்னாங்க, அது இல்லையே தவிர அந்த பெட்ரோல் டேங்க் கிட்ட யூ ஷேப்ல மார்க் இருக்குன்னு சொன்னது கரெக்டா இருக்கு. உடனே அவங்க ஆபீஸருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இன்னொரு போலீஸும் அங்க வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்க ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னதும் இவங்க ஸ்டேஷன்ல இருந்து இந்த 2 பேரும் போறாங்க. போகும்போதே ஹீரோ அவருடைய லைஃபை பத்தி சொல்லிக்கிட்டு போறாரு. ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைய பிறந்துட்டதாவும், அதுக்கப்புறம் தான் இவன் வந்து படிக்கவே ஆரம்பிச்சதாவும்,
ஒரு ஸ்டோரிய சொல்றாரு. இதனாலேயே எல்லாரும் இவர வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் போலீஸ்க்கு வந்தேன். மத்தபடி ஆசை, கனவு, லட்சியம் அந்த மாரிலாம் கிடையாது இந்த வேலை. எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதுல நான் இந்த வேலைக்கு வந்தேன். அவ்வளோதான்னு சொல்லி பேசிட்டு வராரு. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததும், அந்த விரல் எந்த இடத்துக்கிட்ட கடந்தது, என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் சொல்றாங்க. இதுல வேற எதுவுமே டீட்டெயிலே எங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு சிசிடிவி வீடியோவையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த ப்ளூ ரியான் கார ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம்காரங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல பிளட் ஸ்டெயின்ஸும் அப்படியே தான் இருக்கு. என்னதான் வாஷ் பண்ணாலும் அது ஒரு சில இடத்துல அப்படியே அந்த மார்க் இருக்கு போல. இப்போ அந்த சிசிடிவிய நம்ம ஹீரோ பாக்குறாரு. இதுல ஆதாரம் இல்லைன்னு யார் சார் சொன்னா? அதோ பாருங்க ஒரு நாய் ஒண்ணு ஓடுது. எனக்கு தெரிஞ்சு அந்த நாய் தான் இதை கவிட்டு வந்திருக்கணும்னு அவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா இப்படியும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது. ஒரு நாய்க்கு ஒரு சில பொருட்கள்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகலைன்னா அதனுடைய இதுக்குள்ளேயே குடலுக்குள்ளேயே போய் திரும்பியும் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் அங்க வந்திருக்கு. அதனால தான் அந்த நாய் கவ்விட்டு துப்பிட்டு போயிருக்கு. இப்ப அந்த விரல நம்ம செக் பண்ணோம்னா, அதுல அதோட உமிழ்நீரோ, இல்ல அது வயித்துக்குள்ள போயிட்டு வந்ததுக்கான ஏதோ ஒரு ஆசிடோ அதுல ஒட்டியிருந்திருக்கும். அத செக் பண்ண சொல்லுங்க சார்ன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கார செக் பண்ணுங்க. பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்கு சார். இதுல வச்சு தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இன்ஃபர்மேஷனும் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த வெட்னரி டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது அந்த நாயோடைய வயித்துக்குள்ளேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில டீட்டெயில் சொல்றாரு. இப்ப இத எப்புட்றா கண்டுபிடிக்கிறது? அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அத எப்புட்றா கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், இவங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு ஐடியா சார். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நாய்க்குள்ள வயித்துக்குள்ள ஒரு பொருள் போகுதுன்னா, உடனேலாம் வெளில வராது. ஒரு 10 மினிட்ஸ் ஆவது கேப் இருந்திருக்கும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த டாக் எங்கேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, அதோடைய இடத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பேசுறாங்க. பட் அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஊர்ல தான் மூலைக்கு மூலை சிசிடிவி வச்சிருக்காங்களே, அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, உடனே எல்லாம் தீவிரமா வேலை பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்ன்னு அவன் அவன் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அசெம்பிள் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எந்தெந்த இடத்துலலாம் சிசிடிவி இருக்கு, எந்தெந்த ஏரியாலாம் சிசிடிவி இருக்கோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த ஏரியா பேர்லாம் எழுதி, எந்தெந்த ஏரியா பார்த்துருக்கோம், பார்க்கலன்னு மார்க் பண்றதுன்னு விடிய விடிய வேலை வெறி கொண்டு பார்க்குறாங்க. அந்த நாயி எந்தெந்த இடத்துக்குலாம் போச்சோ, அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா அசெம்பிள் பண்றாங்க. இத்தன மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க போச்சு, இத்தன மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அசெம்பிள் பண்ணிக்கிட்டே வராங்க. இங்கேயும் சிசிடிவி வீடியோ வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு அப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு வண்டிக்கு பின்னாடி மறைஞ்சிருது. சரி அந்த வீடியோவ எனக்கு அனுப்புங்க சார்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வீடியோ வாங்கிக்கிறாரு. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அதே இடத்துக்கு போய் அந்த நாய் எங்கெங்கெல்லாம் போச்சு இவரும் போறாரு. ரிவர்ஸ்லயே போறாரு அப்படியே. அப்படியே போய்கிட்டு கடைசியா அது எங்க போயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்தா அது ஒரு ஸ்டேடியம். இப்போ அந்த ஸ்டேடியம்குள்ள தான் கடைசியா இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிருது. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. எபிசோட் 5. இப்போ இந்த ஸ்டேடியம் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேடியமையே ரவுண்டு கட்டி போலீஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சர்ச் பண்றாங்க. ஏதாவது பிளட் ஸ்டெயின்ஸ் கிடைக்குதா? ஏதாவது அந்த சதையோ ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேடியம்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஏரியாவில் தானே இருக்க, வா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் இல்லை நான் வேலையை முடிக்காம வரமாட்டேங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கங்க சர்ச் பண்ணதுல அங்கங்க ஒரு சில சதை, பிளட் ஸ்டெயின்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்க வருது. அதை வச்சு இது யாருடையது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் டிஎன்ஏ ரிப்போர்ட் கேட்கறதுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐயப்பா இருக்கான் இல்லையா, அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ளூ ரியான் கார் யாரோடதுன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த ஐயப்பனுக்கும் இவனுக்கும் முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததாகவும் 86 அந்த மாதிரி காலத்துல சொல்றாரு. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி திருடி இருப்பாங்க போல சேர்ந்து. இப்ப நான் திருடுறதெல்லாம் இல்ல சார். நான் ஒரு குடும்பஸ்தனா ஆயிட்டேன். இப்ப நான் செட்டில் ஆயிட்டேன். இப்ப அந்த வேலைலாம் நான் பாக்குறதே இல்லை. என் குடும்பத்துக்கே நான் அந்த மாதிரி ஆளுன்னு தெரியாது. ஒரு சத்தம் போடாம பேசுங்க சார்ன்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பணியா பேசுறான். அவங்கிட்ட கேட்டதுல என்கிட்ட வண்டி கேட்டது உண்மைதான் சார். அடிக்கடி இந்த மாதிரி வாங்கிட்டு போவான். முன்னாடி பழக்கப்பட்ட ஆளாச்சே, கேட்கறான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் குடுத்துருவேன். இந்த தடவையும் அப்படிதான். ஆனா இந்த தடவை என்ன பண்ணான்னா, இந்த காரை நான் கொண்டு வந்து குடுக்க மாட்டேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழ நிறுத்திருவேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உன்கிட்டயே கொண்டு வந்து குடுத்துருவாங்கன்னு சொன்னான் சார்ன்னு சொன்னதும், அந்த போலீஸ்க்குலாம் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அத தெரிஞ்சு ஒரு திருடன் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஷாக்கா இருக்கு.
இப்ப நம்ம ஹையர் அஃபிஷியல் வெளில ஒரு ஊருக்கு போயிருந்தாரு. போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வராரு. ஸோ அத ஊர பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஹீரோ போய் பிக்கப் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிட்டு வராரு. இந்த ஐயப்பன் அடிக்கடி திருடுற பொருளெல்லாம் யார் மூலியமா கைமாத்துறான்னு சொல்லி யோசிக்கும்போது, கோயம்புத்தூர்ல ஒரு ஆள கை காட்டுறாங்க. கடைசியா இந்த குரூப் கோயம்புத்தூருக்கும் வருது. கோயம்புத்தூருக்கு வந்து அங்க உள்ள சென்ட்ரல் ஜெயில்ல இருந்து ஆள விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்தா, அவரும் ஆமா ஐயப்பன் எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அப்போதுலேருந்தே பழக்கம். அடிக்கடி கொண்டு வந்து ஏதாவது பொருள கைமாத்திக்கிட்டு இருப்பான். அன்னைக்கும் அப்படிதான் சொன்னான். நான் ஜெயில்ல இருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்னுடைய பங்கு கூட என் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ஹையர் அஃபிஷியல் கூடலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, இத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டேடியம் பக்கம் விழுந்து கிடந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அப்படி அங்க விழுந்திருந்ததுன்னா, அங்க கொண்டு வந்து போட்டவங்கள அங்க உள்ளவங்க யாராவது பார்த்துருக்கணும் இல்லையா? அந்த ஸ்டேடியம் எப்படிப்பட்ட இடம்னா, நைட் டைம்ல பிராஸ்டியூஷன்லாம் நடக்குமாம். போதைப் பொருள் விப்பாங்களாம். ரவுடிங்கலாம் இருப்பாங்களாம். அந்த மாதிரியான இடம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல யாரும் பார்க்காம இந்த மாதிரி பொருட்கள கொண்டு வந்து போட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அந்த பிராஸ்டியூஷன் பண்றவங்க, அங்க இருக்கிற தாத்தா, கடை போட்டுருக்கவங்கன்னு எல்லாரையும் விசாரிக்கும்போது, அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு ஒரு ஆள் வருவாரு. அங்க இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் ஏதாவது கொண்டு வந்து போடுவாரு. கரெக்ட்டா அந்த டைம் தெரிஞ்சு அந்த நாய்ங்களும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்க்காக வெயிட் பண்ணி வந்து சாப்பிடுங்க. ஆனா 2 நாளா காணோம்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க. அப்பதான் இந்த ஹையர் அஃபிஷியலா என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்போ ஐயப்பன் தான் அம்புலிய கொன்னு, அங்க உள்ள நாய்ங்களுக்கு தீனியா போட்டுட்டதா பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஹையர் அஃபிஷியல் இல்ல அப்படி இருக்காது. அது எப்படி நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க? கூடவே இருந்தவன் எப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி நெறைய கேஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல கேஸோட தகவல அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த ரிட்டயர்ட் டாக்ஸோடைய ஹோம் இருக்கு இல்லையா? அங்க உள்ள ஹையர் அஃபிஷியல் வரான். அவன் வரும்போதே ஒரு திகிலோடயே வரான். என்ன கேள்வி கேட்க போறானுங்களோ? என்ன பதில் சொல்ல போறோமோன்னு. அதே மாதிரி ஒரு ரூம் நம்பர் சொல்லி, அந்த ரூம்ல இருக்கிற டாகுக்கு என்னமோ குடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த டாக் தான் அந்த உடம்பு சரியில்லாம இருந்த டாகு. சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா போம்போதே சாவியும் காணோம். அப்ப யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ வேகமா போய் பார்க்குறான். பார்த்தா அந்த டாகோட வயித்து கிழிச்சு அப்படியே ரத்த வெள்ளத்தோட அந்த டாக் அந்த இடத்துல கிடக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சா, இவங்கள எல்லாம் வேலைய விட்டு தூக்கிருவாங்கங்கிற பயத்துல, அந்த டாக அவனுங்களே கொண்டு போய் புதைச்சிருவானுங்க. ஆக்சுவலி ஒரு சீனோட எண்டுல அவங்க ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு, இந்த ஐயப்பனை விடக்கூடாதுங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. கீழ எதையோ புதைச்சிருக்க மாரி காட்டுவாங்க. அது மனுஷன இல்ல, இந்த டாக தான். யாருக்கும் தெரியாம புதைச்சுட்டாங்க போல. எப்படி இத அவனால மறைக்க முடிஞ்சது? எப்படி மறைக்க முடிஞ்சதுன்னு கன்னா பின்னான்னு அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு போலீஸ் மூலியமா. இப்ப இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தாங்க இல்லையா? அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிட்டு, அது அம்புலி. இன்னொன்னும் கன்ஃபார்ம் ஆயிட்டு, அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல உள்ளது. மிஸ்ஸிங் கேஸா? என்ன மிஸ்ஸிங் கேஸ்ன்னு கேட்டா, அது நம்ம ஐயப்பன் தான்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருடைய டவுட்டும் ஐயப்பன் மேல இருந்துச்சு. ஆனா ஐயப்பனுடைய பிளட் ஸ்டெயின்ஸே அங்க கிடைச்சிருக்கு. ஐயப்பனையே கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அப்படியே ஷாக்ல உட்கார்ந்துருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. எபிசோட் 6ல ஆல்ரெடி ஐயப்பனும் இறந்துட்டாரு, அம்புலியும் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால, இப்ப 3வதா ஒரு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹையர் அஃபிஷியல் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த 3வது ஆள நம்ம தேடணும்னா, அந்த கார்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒண்ணு அகஸ்டின் அந்த காரோடைய ஓனர். இன்னொன்னு ஐயப்பன் அந்த கார ஓட்டிட்டு போனவன். இடையில யாரோ வழி மறைச்சு நிறுத்திருக்காங்க. நிறுத்தி ஐயப்பன் கூட ஏறி வந்திருக்காங்க. அதுல அந்த 3வது ஆளு தான் ஐயப்பனையும் கொன்னுட்டு அதே கார்ல வந்து அம்புலிய மீட் பண்ணி பணத்தையும் கொடுக்க சொல்லி அம்புலியும் கூட்டிட்டு அதே கார்ல போயிருக்கான். போய் அம்புலியையும் கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த 2 பேருமே கொன்னது அந்த கார்ல வந்து இன்னொரு ஆளு தான் அப்படிங்கறத அந்த ஹையர் அஃபிஷியல் சொல்றான். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இன்னொன்னு அந்த டாக் இஷ்யூ இருக்கு இல்லையா? அதுல வேற யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு நல்லா டீட்டெயிலா விசாரின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அட்வைஸையும் கொடுக்குறாங்க. அதே மாரி இப்ப அந்த டாகோடைய ஷெல்டர் ஹோம்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அது எங்கெங்கேருந்து வந்துருச்சு, எங்க பொறந்துச்சுங்கிற டீட்டெயில் எல்லாம் சொல்லி அனுப்புறாரு அங்க உள்ளவரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா அந்த மியூசியம்ல அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா? அந்த வீடியோ போலீஸ் கிட்ட போனா கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும், வாரக்கணக்காகும். ஸோ டைரக்ட்டா அந்த வீடியோ எவன் எடுத்தானோ அவன்கிட்டயே போனா எப்படியும் அவன் ஒரு காப்பி எடுத்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன போய் கேட்பாங்க. கேட்கும்போது எங்கள மாரி வேற யாராவது இந்த வீடியோ வந்து கேட்டாங்களான்னு கேட்டா, வெட்னரி டாக்டர் மட்டும் வந்து கேட்டாங்கன்னு சொல்றாங்க.
இப்போ அந்த வெட்டனரி டாக்டர புடிச்சு விசாரிச்சா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, இந்த மாரி நடந்தது உண்மதான். நான் போய் பார்க்கும்போது டாக் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதோட வயித்துக்குள்ள ஒரு பின்னும், ஒரு தகடையான ஒரு பொருளும், இன்னொன்னு ஒரு மோதிரமும் இருந்துச்சு. அந்த மோதிரம் ரொம்பவே பழமை வாய்ந்த மோதிரம். ராஜா காலத்து மோதிரம். அத எங்கேயாவது குடுத்தோம்னா, நெறைய காசு வரும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான திங்ஸ் அது. இது எப்படி அந்த டாக் முழுங்குச்சுன்னு தெரியல. ஆனா எப்படியோ அது முழுங்கிருச்சு. அது முழுங்கி உள்ள போனதுல தான் அதோட வயித்துக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு. சரி இத எப்படி ஒரு டாக் முழுங்கும்ன்னு கேட்கும்போது, இந்த மாதிரியான டாக்ல ஒரு சில டாக்ஸுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, அல்சைமர் நோய் வந்துருமாம். அது தன்னை வளர்த்த அந்த 2 பேர் கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா? அவங்களையே கூட மறந்துரும். அந்த அளவுக்கு அந்த அல்சைமர் நோய் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது. அதுக்கே என்ன பண்றோம்னு தெரியாம நடந்துக்கிற அளவுக்கு அதுக்கு அல்சைமர் நோய் இருந்துச்சு. அதனால தான் இந்த மாரி முழுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்களும் டீடெயிலா சொல்றாங்க. நீங்க எப்படி சைன் போடலாம்? ஒரு நாயி இயற்கையா தான் இறந்துச்சுன்னு நீங்க எப்படி சைன் போடலாம்? இதனால உங்க மேல கேஸ் போட்டா பெரிய இஷ்யூ ஆயிடும். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டாக்டரையும் போட்டு மிரட்டுறானுங்க. இப்போ அந்த டாக கேர்டேக் பண்ணி வளர்த்த இந்த கேர்டேக்கர் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள போய் விசாரிக்கிறேன்னு, அதுல ஒரு ஆள போய் விசாரிக்கும்போது, அதோடைய கேர்டேக்கர் நான் தான். இப்ப நான் வேலைய விட்டுட்டேன். போறது இல்லன்னோனே, சரி அந்த நாய் இறந்துட்டா என்ன? இன்னொரு நாய் பார்த்துக்கலாமேன்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் கிடையாது சார். அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்காக 9 மந்த்ஸ் போய் ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். ட்ரெயின் பண்ணி, அந்த நாயையும் நமக்கு ட்ரெயின் பண்ணி, நம்பளே அந்த நாய்க்கு ட்ரெயின் பண்ணா தான், அது நம்ப சொல்றத கேட்கும். அப்புறம் ஏன் இந்த டாக் உங்க பேச்ச கேட்கலன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு இந்த மாரி அல்சைமர் இருந்துச்சு. அதனால தான்னு சொல்றாரு. சரி அல்சைமர் இருக்குன்னு தெரியுது. அத நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணுமே. அந்த டாக அந்த ஸ்குவாட்லேருந்து எடுத்திருக்கணுமே. நீங்க எந்த தைரியத்துல அந்த டாக வச்சிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் தான் கேட்கவே இல்லன்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு கேர்டேக்கர கைய காட்டுறாரு. அவரு வந்து அந்த டாக் மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காரு. அதனால தான் அந்த டாக விட முடியாம, அத சொல்லிட்டோம்னா, அத ரிட்டயர் பண்ணிடுவாங்க. நம்பளால அதுக்கப்புறம் அந்த டாக பாத்துக்க முடியாதுங்கிற ஒரு கருணையில தான் அவர் அந்த மாரி பண்ணியிருக்காரு. சரி அவனுக்கு ஃபோன போடுன்னு சொன்னா, அவன் ஃபர்ஸ்ட்டு 2 வார்த்தை பேசுறான். இவன் திக்கி திக்கி பேசுறத பார்த்துட்டு அவன் ஃபோன கட் பண்ணிடுறான். மறுபடியும் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப இவன் தான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஸோ இவன ரவுண்ட் பண்றாங்க. எங்கெங்கேயோ லாட்ஜ் அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா அவன் எங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. அதோடவே கூட அந்த கார்லயும் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருது. அப்புறம் அந்த ஸ்டேடியம்ல போய் விசாரிச்சதுக்கு, அங்க உள்ளவங்களும் சொல்றாங்க, இவன் ஃபோட்டோவ நல்லா ஐடென்டிஃபை பண்ணி, இவன் தான் கொண்டு வந்து தினமும் நாய்க்கு சாப்பாடு போடுவான்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வச்சு இவன் தான் கண்டுபிடிச்சாச்சு. ஹையர் அஃபிஷியல்ட்ட போய் சொன்னா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ்பேக்ல நடந்தது அந்த இன்னொரு கேர்டேக்கர் சொல்றான். அவன் அந்த டாகோட விஷயத்துல ரொம்பவே இதா இருந்தான். ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தான். ஒரு சைக்கோ மாதிரி சார். நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். டாக் விஷயத்துல அவன் சொல்றதுதான். ஸோ இப்படி நாங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது தான் அவன் அந்த டாக நான் என் கூடயே வச்சுக்கணும்னா நான் ஏன் அதை தத்தெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் டைரக்டாவே போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கேட்டதுல சார் விடமாட்டேன்னு சொன்னாலுமே அவன் ஏதோ நாய் கதெல்லாம் சொன்னான். அந்த சின்ன வயசுல ஒரு குட்டி பையன் நாய் கூட அட்டாச் ஆகியிருப்பான் இல்லையா? அந்த குட்டி பையன் இவன் தான். இப்ப இவனை பத்தின கதை தான் அதுல இடையில இடையில சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி என் கூட ஒரு நாய் இருந்துச்சு. கடைசியில அது இல்லாமலும் போயிட்டு, அதனால தான் இத என் கூடயே நான் வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன் சார். நீங்க எப்படிலாம் பார்த்துப்பீங்களோ, அதே மாதிரி நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்பவே உருக்கமா பேசினதுல அவரும் ஒத்துக்கிட்டு, சரி நீனே தத்தெடுத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு நாள் தத்தெடுக்கிறதுக்காக இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. பார்த்தா நாய கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்க. அங்க உள்ள வெட்டனரி டாக்டர் ஓடுது, ஒடியாருது. அதுவும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது. அங்க உள்ள இன்னொரு கேர்டேக்கர் வந்து என்ன சொல்றான்னா, அந்த நாய் இறந்துருச்சு. உடம்பு சரியில்லாம இறந்துருச்சுன்னோனே இவருக்கு இடியவே தூக்கி போட்ட மாரி ஆயிடுது. அந்த வெட்டனரி டாக்டர்கிட்டயும் பேச ட்ரை பண்றான். பட் அது பேச மாட்டேங்குது. பட் கார்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. டைரக்ட்டா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் ஃபோன வாங்கி இந்த பொண்ணு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, நான் சொல்ற விஷயம் யாருகிட்டயும் போக்கூடாது. இறக்கல, கொன்னுட்டாங்க. அதுவும் இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஐயப்பன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா? கார் டிரைவரா, இங்க வேலைக்காரனா வேலை பார்த்தான் இல்லையா? அவன் தான் கொன்னுருக்கான். இந்த விஷயம் வெளில போகக்கூடாதுன்னு என்கிட்ட இந்த மாரி சைன் வாங்கிட்டாங்க. நீனும் வேற யார்ட்டயும் சொல்லிக்காதன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக புதைச்ச இடத்துல போய் நின்னு பயங்கரமா கத்தி அழுவுறாரு. அத நம்ம எப்படிலாம் பார்த்துக்கிட்டோம்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இந்த நாய கொன்னதுக்காக தான் ஐயப்பனையும், அம்புலியையும் இவரு கொலை பண்ணியிருக்காரு. ஒரு வழியா அவர் தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அவங்க போம்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போம்போது அப்படியே டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது.
லைட் அடிச்சுட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் எட்டி பார்த்தா அவன் தூக்க மாட்டி தூங்குறான். உள்ள போயிட்டு ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஃபேன தூக்க மாட்டி தூங்குறாங்க. ஃபேனு கொஞ்சம் கொஞ்சமா சுத்துது. மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபேன ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம கிட்ட வரும்போது தான் லைட் ஆஃப் ஆச்சு. அப்ப அது வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். அவன் மாட்டி 5 நிமிஷம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு உடனே அவர் தூக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சுக்கிட்டு பார்த்தா அவருக்கு உயிர் இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவனும் கண்ண முழிச்சுக்கிறான். ஆனாலும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். இத பத்தின எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ, இந்த ஹையர் அஃபிஷியல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஹெல்ப் மூலியமா, இவன் தான் இத பண்ணான். அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா, அதுக்கான சீன கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவன் யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் தடவி வைக்கிறது. அவன் அந்த இதெல்லாம் போட்டு அரத்தா மாரி காட்டுறதுக்காக ஒரு தார்ப்பாய் ஃபுல்லா அந்த பிளட்ட தடவி விடுறது. இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் பிளட் ஸ்டெயின்ஸ் அது இதுன்னு எல்லா எவிடன்ஸையும் இவங்களே கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்டோரியும் எழுதி, சைனையும் வாங்கி கேஸையும் மூடிர்றாங்க. அப்படி அந்த கேஸ மூடும்போது, அந்த ஸ்டேடியம் பக்கமா அவன கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது, அங்க உள்ள நாய்ங்கலாம் கும்பலா வந்து வால ஆட்டிக்கிட்டு இவனையே பாக்குதுங்க. இத நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. ஏன்னா, இவன் தினமும் வந்து சாப்பாடு போட்டதுனால, அதுங்க இன்னைக்கும் வால ஆட்டிக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்குதுங்க. அத அப்படியே அந்த வில்லன் பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோவும் நம்ம இந்த மாதிரி ஒரு கதைய கிரியேட் பண்ணதுல எந்த தப்புமே இல்லன்னு அவரும் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதோட இந்த வெப் சீரிஸும் முடிஞ்சிருது. இந்த மாதிரியான வெப் சீரிஸ் உங்களுக்கு வேணும்னா, எந்த வெப் சீரிஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.